வெல்கம் டு டியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமந்தா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மூவி. ஸோ அந்த மூவி நேம் வந்து சுபம். இந்த மூவியோட ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் டிவி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு MBA படித்த ஒரு பொண்ணு வந்து அவருக்கு செட் ஆகுது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பேசி முடிச்சிடுறாங்க. இப்போ அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணமான 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிப்ஸ் கொடுக்குறாராம். என்னென்னா நம்ம வந்து ஒய்ஃப் கிட்ட ஆல்ஃபா மேல் மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி லவ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. நம்மக்கிட்ட தான் அவங்க காசு வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஆல்ஃபா மேல் லெவலுக்கு இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு டைமில் அவருக்கு கல்யாணமும் ஆயிடுது. நம்ம ஹீரோவுக்கு வந்து கல்யாணமும் ஆயிடுது. அப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த ஃபஸ்ட் நைட் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டான் 9 மணிக்கு டிவியை போட்டு சீரியல் பார்த்துட்ருக்காங்க. ஒரு சீரியல். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாது. என்னடா இது எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி நடக்க போகுது, இந்த மாதிரி என்னடானா இப்படி டிவி போட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாப்புல. ஹீரோயின் கடுப்பாகி சந்திரமுகியா மாதிரி கட்டரெல்லாம் தூக்கி வீசுறாப்புல. நம்ம ஹீரோ வந்து பொட்டி பாம்பாக போய் ஓரமாக படுத்துட்டாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகமே இல்லை. நார்மலாக நைட் என்ன நடந்ததுனே தெரியாத மாதிரியே நடந்து வராங்க. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் கொண்டு போய் அவங்களோட ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே போய் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க ஒய்ஃபுமே வந்து நைட்டு 9 மணி ஆனால் ஒரு சீரியல் ஓடுது, அந்த சீரியல் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு. இது என்னடா ஏன்டா இப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமே தெரிய வருது. இது நமக்கு மட்டும் கிடையாது, அதாவது அந்த 3 பேர்த்துக்கு மட்டும் கிடையாது, அந்த ஊரில் இருக்கிற மொத்த ஆளுகளுக்கும், மொத்த ஹஸ்பண்டுக்குமே இதுதான் நிலமை. ஆனால் யாருமே வெளியே சொல்லலை. ஏன் வெளியே சொல்லலைன்னா இது இப்போ அதான் அந்த ஊருக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியுது. இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க. அந்த சாமியார் யாருன்னா நம்ம சமந்தா சாமியார். ஸோ அந்த சமந்தா சாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேப்பிலையெல்லாம் அடித்து மந்திரங்கிந்திரமெல்லாம் சொல்லி பேய் கூட சண்டை போட்டு அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அந்த சமந்தா சாமியார் உட்கார்ந்த இடத்த விட்டு கூட நகரவே கிடையாது. அது என்ன கேரக்டர்னே ஒன்றுமே புரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். பட் படத்துக்காக ஏதோ ஒன்று உருட்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ சமந்தா வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து அந்த பேய் வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபோட முடியை கட் பண்ணி இதில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டதுக்கப்புறம் புகையாக கிளம்புது. அந்த புகையில் போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த ஒய்ஃபோட உடம்புக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட பார்ட்டிஸ். அதாவது அந்தந்த ஃபேமிலியோட பார்ட்டிஸ் எல்லாம் தான் அவங்க ஒய்ஃப் உடம்புக்குள்ளே இருக்காங்க. எதுக்குடா இது வருது அப்படின்னா, அந்த பார்ட்டிஸ் எல்லாமே வந்து அந்த 9 மணிக்கு சீரியல் ஓடுது இல்லை, அந்த சீரியல் முடியாதுக்குள்ளேயே இவங்கெல்லாம் மண்டையை போட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்து இந்த சீரியல் என்ன ஆகுதுன்னு தெரியாதுக்குள்ளேயே மண்டையை போட்டாங்க. இது என்னதான்டா ஆகும் அப்படிங்கிறதுக்காக செத்தவங்க ஆன்மா மட்டும் வெளியே வந்து இந்த மாதிரி ஒய்ஃப் உடம்புக்குள்ளே போய் அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டோரி. பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து இந்த ஹஸ்பண்ட்காரங்கள்லாம் சேர்ந்து இந்த ஒய்ஃபை வந்து எப்படி வெளியே துரத்துறாங்க. அப்போ அது வெளியே துரத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன், இந்த சீரியலை வந்து சீக்கிரமாக முடிக்கணும். இப்போ சீரியல் கதை என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஸோ ஒய்ஃப் வந்து வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகக்கூடாது, ஆல்ஃபா மேல் மாதிரி யோசிச்சிருக்காப்புல, வேலைக்கு போகக்கூடாது. ஆனால் அவரே திருந்தி இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து எதுனாலும் பண்ணட்டும், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை தேடுந்து ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருந்திருக்காரு. ஒரு டைமில் ஒய்ஃபையும் பார்க்குறாரு. அந்த டைம் பார்க்கும்போது அவர் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த ஒரு மரக்கிளை வந்து அவர் மண்டையில் விழுந்து எல்லாமே மறந்துடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் பண்ணி பார்த்தா பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஆனால் கடைசியாக 1 வருஷம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். என்ன, நீ வேலைக்கு போகக்கூடாது, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், நான் ஆல்ஃபா மேல் தெரியுமா அப்படிங்கிற ஸ்டேஜ் மறுபடியும். இந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து நல்லா திருகாய் மாதிரி கடிச்சிக்கிட்டே இருக்கான். வேலைக்கு போகக்கூடாது, நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா, நீ தான் எனக்கு காசு செலவு பண்ணியா, அந்த மாதிரி லூஸ் தனமாகவே பேசிகிட்டு இருக்கான். ஒரு டைமில் அந்த ஹஸ்பண்ட்காரன் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறதுக்கு சதி எல்லாமே பண்ணுறான். இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பாட்டியோட ஆவிஸ் என்ன பண்ணுது, அதாவது அந்த மற்றவங்க ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த பாட்டியோட ஆவி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹீரோ மட்டும் ஹீரோயினை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற மொத்த ஆம்பளைகளையும் நாங்கள் கொலை பண்ணிடுவோண்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து மிரட்டலை ஒன்று விடுறாங்க, ஒரு வார்னிங் விடுறாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஊரில் இருக்கிற புருஷന്മാர்கள்லாம் அலறானுங்க. சரி இது என்ன பண்ணலாம், சரி இது ஒரு முடிவு பண்ணணும்னா இந்த சீரியலை முடிக்கணும். இப்போ டேரெக்டாக போய் சீரியலை முடிக்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆள் வந்து ஆல்ரெடி கேபிள் டிவி தானே வச்சுருக்கான். ஸோ அவன் ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணி 9 மணிக்கு நம்ம இந்த சீரியலுக்கு பதிலாக
நம்மளே ஒரு சீரியல் எடுத்து இதில் போடுவோண்டா அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ இவங்களாம் ஒரு சீரியல் எடுக்கிறதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே கூப்பிட்டு வந்து அந்த சீரியல் அதாவது நல்லபடியாக 2 பேருமே சேர்ந்து வாழ்கிற மாதிரி இந்த சீரியல் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அந்த சீரியலை முடித்து அதை டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ஆகிஸ் எல்லாமே வந்து அந்த ஒய்ஃபோட உடம்பு விட்டு போயிடுச்சு. நல்ல மெசேஜோட தான் முடிக்கிறாங்க. என்னென்னா அந்த ஆல்ஃபா மேல்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 2 புருஷமாரெல்லாம், ஸோ அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ஃபா மேல்ஸாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து நல்ல ஹஸ்பண்ட்ஸாக இருக்கணும், ஒய்ஃப்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கும் பிடிச்ச வேலையை அவங்கள பண்ண விடணும், வேலைக்கு போனால் வேலைக்கு போட்டு பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் பண்ணிட்டோம், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மெசேஜோட இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.